வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாங்க, யாருக்கு கையில் பணம் தங்காமல் போகு, எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க, ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய புலம்புவாங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குதுங்க, வருமானத்துக்கு மீறி செலவாகுது, 100 ரூபா வந்ததுன்னா 500 ரூபா செலவாகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அவங்க கையில் பணம் தங்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்த்துருவோம். பொதுவாக பணம் அப்படிங்கிறது 2வது வீடு, செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12வது வீடுங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 12க்கு போச்சுன்னு சொன்னால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு பத்தாது. 100 ரூபா வந்துன்னு சொன்னால் 500 ரூபா செலவாகுங்க. அதே மாதிரி 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் அவருடைய ஜென்ம லக்னத்திலிருந்து 6வது வீட்டில் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா அவர் ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சாருன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,000 ரூபா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கடனே கட்டுவாருங்க. காலம் பூரா கடன் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி அவருடைய 2க்கு அதிபதி 8வது வீட்டுக்கு போகும்போது இவர் பார்த்தீங்கன்னாங்க தண்ட செலவுகள் அதிகமாக ஆகுங்க. அதாவது 100 ரூபா செலவு வந்துன்னு சொல்லிச்சுன்னா 500 ரூபா செலவாகு, 100 ரூபா வருமானம் வந்துச்சுன்னு சொன்னால் 10,000 ரூபா செலவாகு, கடனை வாங்கி செலவு பண்ணுவாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 6வது வீடும் கடன் தான், 8வது வீடும் கடன் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க 6வது வீடு அப்படிங்கிறது லேசான கடனை, 8வது வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீள முடியாத கடனுங்க. அதாவது ஒருத்தர் 10,000 ரூபா சம்பாதிக்காருன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு 5,000 ரூபா கடன் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 6வது வீடு. இதே அவர் 1 லட்சம் ரூபா கடன் வச்சிருந்தாருன்னா அது 8வது வீடுங்க. அப்போ பொதுவாக ஒருவருடைய ஜென்ம லக்னத்துக்கு 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 6வது வீட்லையுமே 8வது வீட்லையுமே 12வது வீட்லையும் இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அவர்கிட்ட நிற்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒருவருடைய ஜென்ம லக்னத்துக்கு 8க்கு அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவருடைய லக்னத்துக்கு 2வது வீட்டுக்கு இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வருமானம் பூரா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா டியூக்கே தான் கட்டிட்டு இருப்பாருங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா லட்சக்கணக்கில் வருமானம் வந்தாலும் வாங்கின கையோட அந்த காசு எங்கே போகுதுன்னு அவருக்கு தெரியாது. கடன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி 6வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 2வது வீட்டில் இருக்கிறது. 6வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 2வது வீட்டில் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு வாங்குற பணம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கடனை கட்டுறதுக்கே சரியா இருக்குங்க. அதாவது இது நம்மளுடைய தகுதிக்கு உண்டான கடன் 6வது வீடுங்கிறது. 8வது வீடுங்கிறது தகுதிக்கு மேற்பட்ட கடனுங்க. வித்தியாசம் அதே தான், ரெண்டுமே கடன் தான். 6வது வீடும் கடன் தான், 8வது வீடும் கடன் தான். 6வது வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கைக்குள்ள இருக்கு. 8வது வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய கையை மீறி போயிருக்குங்க. அதே மாதிரி 12வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 2வது வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு வருமானம் வந்தாலும் நிற்காதுங்க. ஏன்னா இந்த 12வது வீடு அப்படிங்கிறது எதிர்பாராம ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை குறிக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எதிர்பாராம வரக்கூடிய சுப செலவுகளையும் இது குறிக்குங்க. 12வது வீட்டுக்கு உண்டான கிரகம் பாவ கிரகமாக இருந்து 2 இருந்தாருன்னு சொன்னா தண்ட செலவு ஏற்படும். 12வது வீட்டுக்கு உண்டான கிரகம் சுப கிரகமாக இருந்து 2 இருந்துன்னு சொன்னா சுபத்துவமான செலவுகளாக ஏற்படுங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருந்துன்னு சொன்னா அவர் ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாருங்க. அதே மாதிரி சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுடைய பார்வையோ சந்திரனுக்கு சுக்கிரனுடைய பார்வையோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் கையில எவ்வளவு பணம் வந்தாலுமே நிற்காது. வாங்கின பணம் பூரா பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடம்பர செலவுகளையே அதிகமாக பண்ணுவார், கையில பணமே தங்காதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தனம் கையில தங்காம இருக்கிறதுக்கு உண்டான விதிகள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்களே செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.